நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காரணங்களோடாக சந்தித்திருக்கிறோம். தையிட்டியினுடைய விகாராதிபதி சொன்ன கருத்து பாரிய அளவிலான சர்ச்சையை எழுப்பி இருக்கின்றது. ஒரு துண்டு நிலத்தை கூட மீள கையளிக்க மாட்டேன் என்ற விடயம் சர்ச்சையை எழுப்பி இருக்கிறது. சட்டவிரோத தையிட்டி விகாரைக்காக அடத்தாக கையளிக்கப்பட்ட அந்த காணிகள்ல கையகப்படுத்தப்பட்ட அந்த காணி ஒரு துண்டு நிலத்தையும் மீள காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்க மாட்டேன் என்று விகாராதிபதி ஜின்கோட்டை நந்தாராம தேரர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது செய்திகள்ல தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகள் தையிட்டி விகாராதிபதி அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கொழும்பில் அதாவது கலந்துரையாடிய போதே விகாராதிபதி விகாரைக்கு என அறிக்கையிடப்பட்டுள்ள காணியிலிருந்து சிறு துண்டு நிலத்தை விடுவிக்க முடியாது என திட்டவட்டமாக சொல்லி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதனால கூட்டம் நீண்ட இழுபறியுடன் எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படாமல் முடிவிற்றிருக்கிறது என்றபடியும் சொல்லப்பட்டிருந்தாலும் அடுத்த கூட்டம் மிக விரைவில் கூட இருப்பதாக அறிய முடிகிறது. தையிட்டி விகாரைக்கு என 19 பேரின் காணிகள் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தங்களின் காணிகள் உறுதிகளை விகாரை பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றோம் என அவரும் சகல தரப்பினருக்கும் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் விகாரை பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டு குழுவிடம் தங்கள் காணி உறுதியை வழங்கி உள்ளோம். ஆனால் விகாரை பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி அவர்கள் இதுவரை பல்வேறு கட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த கலந்துரையாடல்கள் எவற்றுக்கும் தம்மை அழைக்கவில்லை என்று சொல்லியும் விகாராதிபதியை மாத்திரம் அழைத்து கலந்துரையாடுகிறார்கள். இது ஒரு பக்கசார்பான நடவடிக்கை என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தையிட்டி விகாரை பிரச்சனையை தீர்ப்பதாக கொழும்புல கூடி கலந்துரையாடி இருக்கிறார்கள். அங்கு என்ன விடயம் கலந்துரையாடப்பட்டது என்பது தொடர்பிலே மொமக்கோ ஊடகங்களுக்கு எவருக்கும் தெரியப்படுத்தவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து மாவட்ட செயலர், தெல்லிப்பள்ளி பிரதேச செயலர், அதே போல தையிட்டி விகாராதிபதி ஆகியோரை கொழும்புக்கு அழைத்து கலந்துரையாடி இருக்கிறார்கள். கலந்துரையாடலுக்கு சென்ற மாவட்ட செயலாளரோ கலந்துரையாடலை நடத்தியவர்களோ கூட்டத்தில் கலந்துரையாடிய விடயம் தொடர்பில் வெளியே சொல்லாது ரகசியமாகவே கலந்துரையாடி வருகின்றனர். இவர்களை இவ்வாறு ரகசியமாக கலந்துரையாடி தாமே தீர்மானங்களை எடுத்த பின்னர் அதனை எங்கள் மீது துணிக்க போகின்றார்களோ என்ற அச்சம் தங்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக காணி உரிமையாளர்கள் சொல்லுகின்றார்கள். தையிட்டி விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிப்பதாகவும் அதற்கு முதல் கட்டமாக ஒரு தொகுதி காணியை விடுவிக்கும் முகமாக விகாரையை சுற்றியுள்ள பகுதியை கையகப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள வேலையை பின்னகர்த்த தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டதாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் செய்திகள் வெளியாகி இருந்தன. அது தவறான செய்தி எனவும் வேலையை பின் நகர்த்துவதற்கு என தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு எந்தவித நிதியையும் ஒதுக்கவில்லை என்று பிரதேச செயலகம் சொல்லி இருந்தது. தையிட்டி விகாரையின் வேலையை பின்னகர்த்த தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு நிதி கிடைத்துள்ளதாகவும் வேலையின் பின் நகர்த்தி அமைக்கும் பணிக்காக ஒப்பந்தத்தை தனக்கு வேண்டியவர்களுக்கு வழங்க வேண்டும் என பிரதேச சபை தவிசாளர் ஒருவர் பிரதேச செயலாளரிடம் வலியுறுத்தி வந்ததாகவும் தவிசாளர் ஒருவர் இவ்வாறான ஒப்பந்தத்தை பெறுவது ஊழல் என்றும் அதனை தாம் தடுத்து நிறுத்தியதாகவும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களில் சில சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த தையிட்டி விகாரை சார்ந்து பலதரப்பட்ட விடயங்கள், பலதரப்பட்ட போராட்டங்கள், பலதரப்பட்ட அடக்குமுறைகள் என ஏராளமான விடயங்கள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு துண்டு நிலத்தை கூட மீள கையளிக்க மாட்டேன் என்கின்ற அந்த விகாராதிபதியினுடைய அந்த ஆணவத்தினுடனான பேச்சு மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட சர்ச்சைகளை எழுப்பி நிற்கின்றது. இதுல மக்கள் காணி உரிமையாளர்கள் சொன்னது போன்று காணி உரிமையாளர்களை கூப்பிடாது அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுப்பது என்பது எந்த அளவுக்கு சரியான விடயம் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே என்ன நடக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.